Hi all, NEET expected questions for NEET 2026. Among the following compounds, geometrical isomerism is exhibited by. ஸோ இங்கே வந்து 4 உங்களுக்கு இந்த டி ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எது வந்து ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டிஷன் என்னென்னா, ஒரு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்படிப்பட்ட குரூப்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கணும், ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குரூப்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ இங்கே இதே கார்பனில், இந்த கார்பனில் ஏஏஏ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகாதுன்னா, இந்த இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணாது. இது கண்டிஷனில் பார்த்தோம் இல்லையா? இப்போ எந்த மாதிரி இருக்கலாம்னா, இந்த ஏ இங்கே இருக்கலாம், அதாவது அட்ஜசன்ட் கார்பன் ஆட்டம்ஸில் இருக்கலாம், சேம் கார்பனில் இருக்கக்கூடாது. ஓகே, பிபி. ஸோ இது வந்து ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வந்து எக்ஸிபிட் பண்ணும். ஓகே, இப்போ பாருங்கள் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது வந்து ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணும். பட் இதில் வந்து இந்த டாக்டிக்ஸை வந்து அப்ளை பண்ண முடியும். பட் எப்படி அப்ளை பண்ணலான்றதை பாருங்களேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு மிரர் பிளேனை வந்து எக்ஸாக்டாக மிடில் பாஸ் ஆகிற மாதிரி நான் வந்து செட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேஞ்சஸ் நான் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே சிஹெச்சிஎல் இருந்தது இல்லையா இதுக்கு முன்னாடி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, சிஎல் சிஹெச்னு மாற்றுறேன். ஓகே, எல்லா இடத்துலையுமே நான் அந்த சேஞ்சஸை பண்ணுறேன். HCl அதே மாதிரி இங்கேயும் HCl எல்லா இடத்துலையுமே அந்த சேஞ்சஸ் நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு மிரரை வந்து எக்ஸாக்டாக வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன் எல்லா இடத்துலையுமே. ஸோ இந்த மாதிரி கட் ஆகுற மாதிரி பாருங்கள். எல்லா இதுலையுமே கம்பேர் பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே எப்படி இருக்குன்னா சிமெட்ரிக்கலாக இருக்குது பாருங்கள். இந்த ஹாஃபும் இந்த பார்ட்டும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது, ரைட்டா? ஸோ இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும் டியில் சேமாக இருக்குது, சிலையும் அப்படி தான் இருக்குது, சேமாக இருக்குது. பட் ஆப்ஷன் ஏல பாருங்கள். ஆப்ஷன் ஏல எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து CH3 இருக்குது, ரைட்டா? இந்த சைட் CH3 வந்து இல்லை, ரைட்டா? ஸோ நான் சொன்ன இந்த கண்டிஷன் இருக்குது பாருங்கள், செகண்ட் கண்டிஷன் என்ன, சாரி, இது ஒரு கண்டிஷன் பார்த்தோம். செகண்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஏ எப்படி இருக்குன்னா அட்ஜசன்ட் கார்பனில் இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே கார்பன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தான் இந்த கார்பன் டபுள் பாண்டு இல்லையா? இங்கே இருக்க பார்ட்டு இது வரைக்கும் பாருங்கள், இங்கே இருக்க பார்ட் பாருங்கள், சேமாக கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணும். பட் மிச்ச பிசிடிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இருக்குது. ஒரு பிளேன் கட் பண்ண ஈக்குவலாக இருக்குது பாருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஈக்குவலாக இருக்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா, ஒரே கார்பனில் ஏஏ குரூப் இருக்கிறதுக்கு ஈக்குவலண்ட். ஓகே, ஸோ இப்படி தான் இந்த கொஷினை சால்வ் பண்ணும். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் ஷோ ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், அதே தான் கேட்குறாங்க. பட் வந்து இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேறு வேறு, ரைட்டாக? உங்களுக்கு நேம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் காம்பவுண்டாக ஸ்ட்ரக்சராக வந்து கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் பாருங்கள். 1 முடியுது இல்லையா, 1 ஸோ 1 முடியுதுன்னா அப்போ ஃபஸ்ட்டு கார்பனுக்கு அடுத்து டபுள் பாண்ட் போடணும். அப்போ என்ன இருக்கும் மிச்சம், அங்கே அந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் அட்டாச்சாக இருக்கும். ஸோ இது ஏஏ டைப்பில் வந்துடுது, ஒரே கார்பனில் ஏஏ டைப்பில் வந்துடுது. ஸோ இது ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணாது. அப்போ சி வராது, டி வராது. ஆப்ஷன் சி அண்ட் டியை ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம பார்க்க வேண்டியது ஏ அண்ட் பி தான் பார்க்கணும். ஸோ ஏ அண்ட் பி எப்படி இது பண்ணுவீங்க, சால்வ் பண்ணுவீங்க? 5 கார்பன் போட்டுக்கோங்க, ஏன்னா பென்ட் இல்லையா? செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட் அண்ட் செகண்ட் கார்பனில் தான் மீத்தல் குரூப்பு. ஓகே, ஹைட்ரஜன் எல்லாம் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிவிடுங்க ஹைட்ரஜனை வச்சு. ஓகே, ஸோ இதை எடுத்துக்கோங்க. இல்லை CH3 இருக்குது பாருங்களேன், ஒரே கார்பன். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் இதுதான், CH3 ஒரே கார்பன் அட்டாச்சாக இருக்குது. ஸோ இது ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணாது. எது எக்ஸிபிட் பண்ணணும், ஆப்ஷன் பி தான் எக்ஸிபிட் பண்ணணும். ஸோ இப்படி தான் இந்த மாதிரியான கொஷின்ஸை சால்வ் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து உங்களுக்கு நல்லா ட்ரிக்கியாக இருந்திருக்கும் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.